வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியாவில் ட்ரோன் லைசன்ஸ் வந்து எப்படி வாங்குறது, இதில் என்னென்னலாம் கேட்டகரி இருக்குது, ஸோ இதை வந்து எந்த ஆர்பிடியூவில் போய் படித்தா கரெக்டாக இருக்கும், அந்த மாதிரி விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து நான் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா இதில் வந்து நான் ஒவ்வொரு டேப்ஸாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது இன்னும் ஈஸியாக இருக்கும் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ நான் வந்து இப்போ ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு யார் யாருக்கெல்லாம் ட்ரோன் லைசன்ஸ் தேவை அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ட்ரோன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கேட்டகரிஸாக பிரித்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. அது என்னென்ன கேட்டகரி அப்படின்னா, நேனோ, மைக்ரோ, ஸ்மால், மீடியம், லார்ஜ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நேனோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லைசன்ஸ் வந்து தேவை கிடையாது. நீங்கள் அப்படியே இப்போ நேனோ வாங்கினீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் ஜோனாக இருந்தால் நீங்கள் பாட்டுக்கு ஓட்டலாம். அதில் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. அதுவும் அவங்க கொடுத்துருக்க ரேஞ்ச் வரைக்கும் தான். ஸோ அதுக்கு மேலே போனீங்கன்னா வந்து உங்களுக்கு ஏதாவது பெனால்ட்டி போட சான்சஸ் இருக்குது. அந்த நேனோ கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா அப் டு 250 கிராம்ஸ் வரைக்கும் தான் பார்த்திங்கன்னா நேனோ கேட்டகரி. அதாவது ஒரே ஒரு ட்ரோன் தான் இருக்கும் அதில். நம்ம கன்சூமர் ட்ரோன்ஸ் அது என்னென்னா அந்த டிஜே மேவிக் மினி இருக்கும். மற்றபடி எல்லா ட்ரோன்ஸுமே பார்த்திங்கன்னா வெயிட் ஜாஸ்தி தான். அண்ட் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மைக்ரோ கேட்டகரி 250 கிராம்ஸ்லேருந்து 2 kgs வரைக்கும் பார்த்திங்கன்னா மைக்ரோ கேட்டகரி. ஸோ இதில் வந்து நிறைய ட்ரோன்ஸ் இருக்கும். ஸோ இந்த மோஸ்ட்டாக டிஜேயோட எல்லா ட்ரோன்ஸும் பார்த்திங்கன்னா இதுக்குள்ளேயே வந்துடும். நீங்கள் அந்த ட்ரோன்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா. பட் மைக்ரோக்கும் பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து முன்ன லைசன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோக்கு வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இனிமேல் வந்து கோர்ஸ் கிடையாது. மைக்ரோக்கும் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைசன்ஸ் தேவையில்லை. பட் வந்து நீங்கள் அதை கமர்ஷியல் பர்பஸாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லைசன்ஸ் தேவை. ஏன்னா நீங்கள் வந்து ஒன்று ஸ்மால் கேட்டகரி லைசன்ஸ் வச்சுருக்கணும், இல்லைனா ஸ்மால் அண்ட் மீடியம் வச்சுருந்தாலும் ஓகே. பட் மைக்ரோ வந்து நீங்கள் அஃபிஷியலாக ஏதாவது கமர்ஷியலாக வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மைக்ரோவுக்கு வந்து லைசன்ஸ் தேவை. பட் நீங்கள் சும்மா தான் ப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு லைசன்ஸ் வந்து தேவை கிடையாது இந்த க்ரீன் ஜோனில். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்மால் கேட்டகரி. இது ஸோ இந்த 2 kgலேருந்து 25 kgs வரைக்கும் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் கேட்டகரி. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைசன்ஸ் தேவை கண்டிப்பாக. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீடியம் கேட்டகரி. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் தனியாக லைசன்ஸ் வச்சுருக்காங்க, மீடியம் தனியாக வச்சுருக்காங்க. அதர்வைஸ் நீங்கள் சேரும் போதே பார்த்திங்கன்னா ஸ்மால் அண்ட் மீடியம் ரெண்டும் ஜாயின் பண்ணி பார்த்திங்கன்னா நீங்கள் லைசன்ஸ் வாங்கிக்கலாம் எடுக்கும் போதே. அண்ட் அதுக்கப்புறம் இது மீடியம் வந்து பார்த்திங்கன்னா 25 to 150 kgs. அண்ட் லார்ஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் 150 kgs. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக இந்த டிஜிட்டல் ஸ்கைலேயே இருக்கிற வந்து இன்ஃபர்மேஷன் ட்ரோன் கேட்டகரிஸை பற்றி. இந்த லார்ஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து இன்னும் ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவுமே வரல. நீங்கள் உங்களுக்கு ஃப்ளை பண்ணலாமா வேணாமா அந்த மாதிரி எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. அதுக்கு அந்த லைசன்ஸும் கிடையாது. ஸோ இப்போதைக்கு 150 kgs வரைக்கும் தான் பிரித்து வச்சுருக்காங்க. அண்ட் இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறதுலாம் பார்த்திங்கன்னா டிஜிசிஏன்னு இருக்குது. அதாவது டைரக்டர் ஜென்ரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் நினைக்கிறேன். ஸோ அவங்க தான் பார்த்திங்கன்னா இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் வைக்கிறது, இந்த லைசன்ஸ்க்கு என்னென்னலாம் தேவை, உங்களுக்கு என்னென்னலாம் லிமிட் இருக்கணும், அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இவங்க தான். இவங்களுக்கு கீழே தான் பார்த்திங்கன்னா ஆர்பிடிஓ வருவாங்க. ஆர்பிடிஓ யார் அப்படின்னா இப்போ நம்ம ஆர்டிஓ மாதிரி அவங்க தான் பார்த்திங்கன்னா நமக்கு ட்ரைனிங் கொடுத்து லைசன்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க டிஜிசிஏட் அப்ரூவல் வாங்கிட்டு. ஸோ அவங்க பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிடிஓ. ஸோ இப்போ ஆர்பிடிஓனா என்ன அப்படின்னா ரிமோட் பைலட் ட்ரைனிங் ஆர்கனைசேஷன். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இந்த ஆர்பிடிஓட மீனிங். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து இந்த ட்ரோன்ஸை பற்றி என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் இந்த டிஜிட்டல் ஸ்கையில் வந்து பாருங்கள். இதில் எல்லாத்துக்கான உங்களுக்கு ஆன்சர்ஸும் கிடைக்கும். எங்கெங்கெல்லாம் எந்தெந்த ஆர்பிடிஓலாம் அந்த ஆத்தரைஸ்டான ஆர்பிடிஓவாக இருக்குது, என்னென்ன ஃபார்ம்ஸ்லாம் இருக்குது, இது மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த டிஜிட்டல் ஸ்கைக்குள்ளே தான் இருக்கும். உங்களுக்கு அந்த ரெட் ஜோன், க்ரீன் ஜோன் இதுவும் பார்த்திங்கன்னா இதுக்குள்ளேயே இருக்கும். ஸோ இந்த வெப்சைட்லேயே பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாம் பார்த்துக்கலாம். இங்கே இன்கேஸ் உங்களோட ட்ரோனை வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க, அந்த யூஏஎன் நம்பர் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் இங்கே வந்து அப்ளை பண்ணணும். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரிமோட் பைலட்ஸ்ன்னு இருக்கா. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நான் கடைசியாக சொல்கிறேன். அண்ட் நானும் பார்த்திங்கன்னா இப்போ தான் ரீசெண்டாக வந்து இந்த கோர்ஸ் வந்து முடிச்சிருந்தேன். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே எம்ஐடியில் இருக்க சிஏஎஸ்ஆரில் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ நான் எப்படி பண்ணேன், நான் எப்படி அப்ளை பண்ணேன், எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது மாதிரி நீங்களும் ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா நீங்களும் ஒரு சர்டிஃபைடு ட்ரோன் பைலட் ஆகிக்கலாம். ஸோ இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போவோம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஸ்டேஜ். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிறையா உங்களை வந்து ஸ்கேம் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ இது மாதிரி நாங்கள் வந்து ட்ரோன் லைசன்ஸ் வந்து வாங்கி தரோம், ஸோ நாங்கள் வந்து டிஜிசி அப்ரூவ் லைசன்ஸ் வாங்கி தரோம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி யார் சொன்னாலும் கேட்காதீங்க. நீங்கள் வந்து இந்த வெப்சைட் வந்து இங்கே வந்து அவங்களோட இன்ஸ்டியூஷன் ஆர் அகாடமி வந்து இங்கே லிஸ்ட் ஆகிருக்கான்னு பாருங்கள். இங்கே லிஸ்ட் ஆகிருக்கிறது மட்டும்தான் பார்த்திங்கன்னா டிஜிசிஏ அப்ரூவ்டு. இவங்க லைசன்ஸ் கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் வந்து ஒரு சர்டிஃபைடு ட்ரோன் பைலட். இல்லைனா வந்து நீங்கள் ட்ரோன் பைலட்னு சொல்ல முடியாது. எங்கேயும் உங்களுக்கு இப்போ நீங்கள் ஜாப் சர்ச் பண்ணுறீங்கனாலும் அவங்க கொடுக்குற லைசன்ஸ் வச்சுலாம் எதுவும் பண்ண முடியாது. அண்ட் மொத்தமே இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா 61 தான் இருக்குது. டோட்டல் இன்ஸ்டியூஷனே பார்த்திங்கன்னா 61 தான் இருக்குது. அண்ட் இதில் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதில் நீங்கள் எந்த இன்ஸ்டியூட் வேணுமோ போய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது இப்போ நீங்கள் அங்கே பார்க்குறீங்கன்னா அவங்களோட டேரெக்டாக வெப்சைட் போய்ட்டு அங்கேயே ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். பட் வேறு எந்த இதுலேயும் நாங்கள் வந்து வாங்கி தரோம்னு சொன்னால் அங்கெல்லாம் போகாதீங்க. அண்டு தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து பார்த்திங்கன்னா எம்ஐடியில் இருக்குது. இதுதான் ஃபஸ்ட்டு இன்ஸ்டியூஷன் நினைக்கிறேன் இங்கே வந்து ட்ரோன் லைசன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறதில்ல. ஸோ சிஏஎஸ்ஆர் வந்து பார்த்திங்கன்னா எம்ஐடி கேம்பஸ்குள்ளே இருக்குது.
அண்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே கருடா அடுத்து கருடா ஏரோஸ்பேஸ் வந்து இருக்குது, இதுவும் சென்னையில் தான் இருக்குது. அண்டு கோயம்புத்தூரில் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்துஸ்தான் காலேஜில் வந்து வச்சுருக்காங்க. இங்கே போட்டுருந்துச்சு, நான் நோட்டீஸ் பண்ணேன். இந்த இந்திரா காந்தி அப்படின்னு ஏதோ ஒரு இன்ஸ்டியூஷன் இருக்குது, கோயம்புத்தூரில் வந்து இருக்குது. அண்டு இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் இருக்குது. ஸோ அவங்களே தான் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர்லேயும் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இந்த 3 லொக்கேஷனில் தான் தமிழ்நாட்டில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஃப்யூச்சரில் மேபி இதுக்கு வந்து நிறைய இன்ஸ்டியூஷனில் வரலாம், பட் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா லிமிட்டடாக தான் இருக்குது. அண்டு நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நான் இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா சர்ச் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் இதில் வந்து சிஏஎஸ்ஆர் வந்து சூஸ் பண்ணிட்டேன் எம்ஐடி கேம்பஸில். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிஏஎஸ்ஆரோட வெப்சைட் வந்து போய்க்கோங்க. இன்கேஸ் நீங்கள் இந்த இன்ஸ்டியூஷனில் படிக்கிறீங்க அப்படின்னா இந்த வெப்சைட் போய்க்கோங்க. இல்லைனா இங்கே வேறு ஏதாவது இன்ஸ்டியூஷன் படிக்கிறீங்க அப்படின்னா அவங்களோட வெப்சைட் போய் செக் பண்ணி பாருங்கள். இங்கே வந்து கிளியரான மொத்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க, ட்ரோன் பற்றி உங்களுக்கு என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணுமோ. ஸோ அதை இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ இப்போது இவங்களோட வெப்சைட்டில் என்னென்னலாம் இருக்கும், டோட்டலாக என்ன எல்லா இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சர்ச் பண்ணி சும்மா படிச்சு பாருங்கள் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே என்ட்ரோல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா பேட்சாக தான் நடத்துகிறாங்க. நீங்கள் நினச்சாலாம் போய் ஜாயின் பண்ண முடியாது, அதுக்குன்னு சில டைம் பீரியட்ஸ்லாம் இருக்குது. இப்போ 10 days ஒரு கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 10 days வந்து நடக்கும். இப்போ ஸ்மாலுக்குன்னா பார்த்திங்கன்னா 7 or 6 days முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். பட் மீடியம் கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 days வந்து நீங்கள் கன்ஃபார்மாக போய் தான் ஆகணும். போய் அங்கே போய் தான் ட்ரைனிங் எடுத்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைசன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் இன்னும் நிறைய இன்ஸ்டியூஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃபர்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும் போதே ட்ரோன் லைசன்ஸ் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் போனஃபைடு வந்து கன்ஃபார்மாக உங்கள் காலேஜில் வாங்கி ஆகணும். போனஃபைட் கொடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட் வெர்ஷனில் வந்து என்ரோல் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் உங்களுக்கு. நான் வந்து ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது தான் ரிஜிஸ்டர் பண்ணேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 20,000 பக்கமாக வந்து லெஸ் ஆச்சு. ஸோ நீங்களும் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போதே ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பெட்டராக இருக்கும். அண்டு ஃபஸ்ட்டு இதோட எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து 18 வயசு ஆகிருக்கணும், 18 வயசு முடிஞ்சிருக்கணும். நார்மல் அஸ் யூஸ்வல் இந்த பைக் லைசன்ஸ் எடுக்கிற மாதிரி தான். அண்ட் 10th வந்து பார்த்திங்கன்னா பாஸ் பண்ணியிருக்கணும். இதுதான் பேசிக். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஆதார் கார்டு வந்து வேணும். அதுக்கப்புறம் வந்து இது பாஸ்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக இருக்கணும். நீங்கள் பாஸ்போர்ட் எடுக்காமல் இருந்தால் மறக்காமல் எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து கன்ஃபார்மாக பாஸ்போர்ட் இருந்தால் தான் அவங்கள வந்து என்ரோலே பண்ணுவாங்க. அண்டு ஸ்கேன்டு இந்த ஃபோட்டோஸ் வந்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா நார்மலாக பேன் கார்டு, ஓட்டர் ஐடிலாம் எல்லாத்துக்கிட்டே இருக்கும். அண்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஒரிஜினல் மார்க் ஷீட்ஸ் வந்து கேட்பாங்க, ஒரிஜினல் வச்சுருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்டூடெண்ட் வெர்ஷனில் உள்ளே போகிறீங்க அப்படின்னா உங்களோட காலேஜ் ஐடி அண்டு போனஃபைடும் கேட்பாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்டில் என்ரோல் பண்ணுறவங்க மட்டும் தான். நீங்கள் தனியாக என்ரோல் பண்ணிங்கன்னா அது வந்து பிரச்சனையே இல்லை. அண்ட் இதோட ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ன கேட்டால், நான் வந்து இந்த ஸ்மால் கேட்டகரி ட்ரோன் வந்து அதுக்கு மட்டும் எடுக்கிறது வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா நீங்கள் முடிக்கும் போதே பார்த்திங்கன்னா ஸ்மால் அண்ட் மீடியம் சேர்த்து முடிச்சிருக்காங்க. அது கொஞ்சம் டைம் ஆனாலும் பரவாயில்ல, பட் அதில் சேர்த்து முடிக்கிறது தான் உங்களுக்கு வந்து பெட்டராக இருக்கும். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்மாலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 40,000 + 18% ஜிஎஸ்டி போடுவாங்க. ஸோ கிட்டத்தட்ட 50,000 ஆயிரும். அண்டு ஸ்மால் அண்ட் மீடியமுக்கு வந்து பார்த்திங்கன்னா 70,000 பக்கமாக சார்ஜ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். 71 or 72 இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ நீங்கள் மீடியம் மட்டும், இப்போ ஆல்ரெடி ஸ்மால் முடிச்சிருக்கீங்க, மீடியம் மட்டும் வேணும் அப்படின்னா 20,000 + ஜிஎஸ்டி. இது வந்து அடுத்து வந்து இவங்க ஸ்டூடெண்ட் வெர்ஷனும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த எம்ஐடியோட வெப்சைட்டில் தான் பார்த்துட்ருக்கேன், சிஏஎஸ்ஆர். பட் நீங்கள் வேறு எதுக்கு போனீங்க அப்படின்னா அங்கே வந்து சேஞ்ச் ஆகும். இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட் கேட்டகரியில் 30,000 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க ஸ்மாலுக்கு. இங்கேயும் சொல்கிறேன், ஸ்மால் வந்து எப்பயும் சூஸ் பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் ஸ்மால் அண்ட் மீடியம் போகவே ட்ரை பண்ணுங்கள். அண்டு நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட் வெர்ஷனில் ஸ்மால் அண்ட் மீடியம் தான் பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணேன். எனக்கு வந்து 51,000 52,000 எக்ஸாக்டாக தெரில, பட் அந்த ரேஞ்சில் தான் பார்த்திங்கன்னா ஆச்சு. ஸோ மொத்தம் இது பார்த்திங்கன்னா 10 days கோர்ஸு. இதில் வந்து பார்த்திங்கன்னா சிமுலேஷன் இருக்கும், உங்களுக்கு வந்து தியரி கிளாஸஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு 4 days வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தியரி கிளாஸஸ் தான் இருக்கும். அதுக்கப்புறம் போக போக பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிமுலேஷன் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் போக போக ரியல் டைம் டெஸ்ட் இருக்கும். அண்டு கடைசியாக பார்த்திங்கன்னா டெஸ்ட் இருக்கும். நடுவுலேயே பார்த்திங்கன்னா இந்த தியரி கிளாஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் இன்னொரு அசஸ்மெண்ட் வைப்பாங்க. அது வந்து கூகுள் ஃபார்ம்ஸ் கொடுத்து ஃபில் பண்ண சொல்லுவாங்க. அதுவும் நீங்கள் முடிச்சா தான் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த டெஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் ஒரு வைவா இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து லைசன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஈஸியாக கொஞ்சம் படித்தாலே பார்த்திங்கன்னா பாஸ் பண்ணிடலாம், ஈஸியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரெயின் த ட்ரெயினர்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது வந்து என்னென்னா, நாம் வந்து ட்ரெயினர்ஸாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டீச் பண்ணணும் அப்படின்னா இந்த கோர்ஸ் வந்து படிக்கலாம். பட் இப்போதைக்கு கேட்ட வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது ரெகுலராலாம் இந்த கோர்ஸ் பேட்ச் வந்து நடக்கிறதில்ல. இங்கே ரிஜிஸ்டர் பண்ணிங்க அப்படின்னா அது, ஏன்னா இது கம்மியான பேர் தான் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண உங்களுக்கு எல்லாத்தையும் சேர்த்து தான் ஒரு பேட்ச் வந்து போட்டு தருவாங்க. பட் நீங்கள் வந்து இதில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க, நீங்கள் இதையும் செக் பண்ணி பாருங்கள். இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் இங்கேயே கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த டிஜிட்டல் ஸ்கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அவங்களோட இன்ஃபர்மேஷன்லாம் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அதெல்லாம் வந்து நீங்கள் போகிறதுக்கு முன்னாடியெல்லாம் பண்ணாதீங்க. அங்கே போயிட்டு அவங்களே பார்த்திங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. அதை ஃபாலோ பண்ணிங்கனாலே அவங்க வந்து கரெக்டாக பண்ணிடுவாங்க. ஏன்னா அப்போ தான் அவங்களோட லாக்ஸும் என்டர் பண்ணுறது வந்து கரெக்டாக இருக்கும். அண்டு நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா
இந்த டிஜிட்டல் கையிலே வந்து பார்த்தீங்கன்னா ரிமோட் பைலட்ஸ்னு ஒரு டேப் இருக்கும். ஸோ அங்கே போனீங்க அப்படின்னா இங்கே இது வரைக்கும் எத்தனை பேர் முடிச்சிருக்காங்களோ அவங்களோட நேம்ஸு எந்த சென்டரில் முடிச்சிருக்காங்கன்னு இருக்கும். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே 5534 நம்ம மெம்பர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா முடிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து டெய்லியும் அப்டேட் ஆகிட்டே இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ மொத்தமே பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவில் வந்து 5500 பேர் தான் பார்த்தீங்கன்னா ட்ரோன் லைசன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாப்ஸ்லாம் பெட்டராக கிடைக்க நிறையா சான்சஸ் இருக்குது. இப்போ நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களோட லைசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அப்டேட் ஆகிரும். ஸோ இப்போ நான் வந்து என்னோடய பேர் போடுறேன், நான் வந்து முடிச்சதுனால. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா 4943 மெம்பராக முடிச்சிருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிசி நம்பர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இஷ்யூடு பை சென்டர் ஃபார் ஏரோஸ்பேஸ் அண்ட் ரிசர்ச்லேருந்து போயிருக்கேன், அதான் எம்ஐடி கேம்பஸ்லேருந்து. ஸோ எப்போ நான் முடித்தேன் அப்படின்னா 15th ஜூன், போன மாதம் தான் பார்த்தீங்கன்னா முடித்தேன். ஸோ இது மாதிரி உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே அப்டேட் ஆயிரும். அண்ட் உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மெயிலுக்கும் சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இதிலேருந்து நீங்கள் ட்ரோன் லைசன்ஸ் எப்படி அப்ளை பண்ணி எடுக்கிறது எப்படின்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கும் வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.